நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. என்னவோ தெரியல, உங்களை பார்த்த பிறகு மகிழ்ச்சியே தோணுது எனக்கு. அதுக்கு முன்னால் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்த பிறகு அதெல்லாம் குறைஞ்சி நார்மலாக வந்துட்டோம். எல்லாம் என்ன பண்ணுறது, இப்போ 42 43 வியாழக்கிழமை நாம் சந்திக்கிறோம். கேக்குதா? சரியா இருக்கா? சரி. இந்த 43வது சந்திப்பு வழக்கம் போல் தோட்டம் வரவேற்பதோடு அதில் வாழ்கின்ற நான் உங்களை பாசத்தோடு வரவேற்கிறேன். முதல் செய்தியாக, வன்னியர் சங்கம் சார்பில் பூம்புகாரில் பிரம்மாண்டமாக சுமார் 5 லட்சம் மகளிர் கூடும் வகையில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வரும் பெண்கள் பாதுகாப்பான வகையில் தங்களது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். ஊடக நண்பர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வன்னியர் சங்கம் சார்பாக, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக உங்களுக்கு அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். அவசியம் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதில்லை. இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். யார் கேள்வி கேட்கறது? அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களும் பரப்பி வருகிறார். அன்புமணி சரியாதா? இப்போ சரியாதா? அன்புமணி தைலாபுரம் வந்து என்னை பார்த்ததாகவும், நான் கதவை சாத்திக்கொண்டு பேச மறுத்ததாகவும் சொல்லி வருகிறார். உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன்? நான் 46 ஆண்டு காலம் உழைத்து காப்பாற்றி வைத்துள்ள கட்சியை அன்புமணியிடம் கொடுத்து விட வேண்டும். தைலாபுரம் தோட்டத்தில் நான் கேட்டை ஆசைப்படி வாயை மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்கவோ பேசவோ கூடாது என்ற
கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொல்லி வர நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன்? ஒரு நாளைக்கு உங்களை கேட்கிறேன், எவ்வளோ பேரை நான் சந்திக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பார்த்த வகையில் 1000 பேர் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு 100 பேர்ல இருந்து 200 பேர், அதான் குறைந்தபட்சம். அப்புறம் 400-500 பேர் கூட அந்த அளவு கூட போகும். சளைக்காமல் நியமன கடிதம் கொடுத்து என்னுடைய இந்த தோள்பட்டை இது கை வலிக்கும், ஆனால் நான் காட்டிக்கிறது இல்லை. அன்புமணி சார்பாக, அதாவது சமாதானம் பேச வந்த கட்சி அதிமேதாவிகள் அனைவரும் இதய பல்லவி பாடியதால்தான் கடைசி பேச்சுவார்த்தையின் போது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அன்புமணி அவருடைய அம்மாவை மட்டும் பார்த்துவிட்டு என்னிடம் எதுவுமே பேசாமல் சென்று விடுவார். நான் பேச்சுவார்த்தைக்கு முன் வரவில்லை என்று கட்சிக்காரர்கள் மத்தியில் பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பதினாலு பஞ்சாயத்துகள் 14 பஞ்சாயத்துகள் யாருன்னா, நான் 34 அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். கட்சிக்கு துணை அமைப்புகள் 34 அமைப்புகள், அதற்கு தலைவர், செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் இவர் வளைத்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார். ஒருவர் வேறொரு கட்சியில் இருந்தார், நம்மளிடம் வந்தார். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் என்னை அழைக்கும்போது, விழிக்கும்போது ராமதாஸ் என்று, நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே படித்து எம்எம்சி என்று சொல்வார்கள், புகழ்மிக்க அந்த கல்லூரியிலே படித்து நான் டாக்டர் ஆனேன். டாக்டர் ராமதாஸ் என்று சொல்லலாம். ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு கூசினால் அருவருப்பாக இருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்று கூட சொல்லலாம். ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணி தான். ஆக வேற கேள்வி? அன்புமணி, நீங்கள் கட்சியை விட்டு நீக்க போகிறீர்களா? அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்குள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான்
அதுக்கு பதில் சொல்றேன். பெரிதாக ஒன்றுமில்லை. நான் சொன்னது கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது, சின்னம் இல்லாமல் இருக்கிறது. கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை. இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல சின்னமும் போச்சு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி சம்பந்தமாகவும் வேட்பாளர் நியமனம் சம்பந்தமாகவும் கட்சி சின்னம் பெறுவது சம்பந்தமாகவும் கட்சி அங்கீகாரம் பெறுவது சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநடத்துகிறேன் என்ற முடிவை நிறுவனர் என்ற முறையில் முடிவெடுத்தேன். இதற்கு அன்புமணி முடியாது, நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் கூட்டணியை பேசுவேன், நான் தான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று பிடிவாதம் செய்வதுதான் பிரச்சனை. அது மட்டுமல்ல, கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுவதும் அல்லது புதிதாக போடுவதும் அந்த அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எனக்கு என்ன அதிகாரம்? நிறுவனருக்கு நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது என்று என்னை நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக சகாபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்தி கொண்டு கொள்ளு பேரங்களோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாட்டாளி சொந்தங்களை, என்னை உயிரினும் மேலாக மதிக்கின்ற பாட்டாளி சொந்தங்களை நான் தினமும் பார்க்காமல், அவர்களோடு தொலைபேசியில் பேசாமல் என்னால் இருக்க முடியாது. அதை கடைசி மூச்சு வரை நாம் ஏற்கனவே சொன்னது தான். கோலோண்டி நடந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் என் உயிரை விடுவேன் என்று முன்னால் சொன்னது தான். இப்பொழுதும் சொல்லுகிறேன். அம்மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள், என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். ஆனால் வஞ்சனையால், சூதால் இந்த கட்சியை உறிஞ்சி எடுத்து அவர் நான் தான் கட்சி என்று சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார். அது எப்படி சாத்தியம்? அதனாலே தான் நிறுவனராகிய நான் தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் இவரிடம் தன் தலைவர் பதவியை கொடுத்தோம். அது ஜூன் மாதத்தோடு காலாவதி ஆகிவிட்டது, 3 ஆண்டுகள். அதனாலே இப்பொழுது நான் தான் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாக. இவருக்கு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தேன். அதை ஏற்று நீ மக்களை போய் பார், மக்களை சந்தி. நான் கட்சி இங்கே உட்கார்ந்துனே வளர்க்குறேன், மக்களை போய் சந்தி, வெளியில் போய் மக்களை பார் என்று சொன்னால், இல்லை நான் தான் தலைவர் என்று எதையோ சொல்ல வருகிறார், என்னென்னமோ பண்ணுறார். ஆக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பணத்தை வைத்து எனக்கு ஆதரவாக என் மேல் உயரையே வைத்திருந்த பலரை
அவர் பக்கம் இழுத்து இது ஒரு விளையாட்டு போல கட்சி தொண்டன் என்பது பிரிக்க முடியாத ஒன்று. பாசம், கட்சி தொண்டன், பாசம், இதெல்லாம் பிரிக்க முடியாத ஒன்று. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் என்னை நிறுவனராக மட்டும் பார்க்க மாட்டார்கள். சில பேர் அதை சொன்ன ஒரு மாதிரியா இருக்கு. சில பேர் குலதெய்வம் என்பார்கள், சில பேர் கடவுள் என்பார்கள். அவ்வளவு பாசம். அதையெல்லாம் அப்படி சொன்னவர்களை சில பேரை அவர் இழுத்து கொண்டார் பணம் கொடுத்து. இன்னொன்று, அவருக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது, அவர் தான் எம்எல்ஏ ஆக்க முடியும் என்று, எம்எல்ஏ ஆக்க முடியும் அல்லது பொறுப்புகளை போட முடியும் என்று பொய் வார்த்தைகளை சொல்லி அவர் நிறைய பையா போய் வச்சிருக்கார். அதில் அவர் மாதிரி சொல்லி நிறைய பூசாமல் பொய் வார்த்தைகளை சொல்வார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அன்புமணியை தருமபுரியில் எம்பி ஆக்கியதிலிருந்து எனக்கு தெரியாமல் கட்சியின் பொறுப்பாளர்களை தன் வசம் இழுப்பதற்கான உள்ளடி வேலைகளை செய்து வந்திருக்கிறார் என்பதை கடந்த சில மாதங்களுக்கு முன் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை சந்தித்து வருகிற தேர்தலை எப்படி நடத்துவது, எப்படி பாடுபடுவது, எப்படி வெற்றி பெறுவது, நமக்கு சின்னமும் போச்சு, கட்சியும் வலுவிழந்து இருக்கிறது, அதனால் இதை பலப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை சொல்ல கூப்பிட்டேன், அழைப்பு விடுத்தேன். ஒரு 108 பேர், 108 செயலாளர்கள், அதில் 8 செயலாளர்கள் தான் வந்தார்கள். 100 செயலாளர்கள் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் பேசி வெடிய 3 மணி வரைக்கும், காலையில் 3 மணி வரைக்கும் போகாதே என்று சொன்னார். இதெல்லாம் புதுவெளியில் பேசக்கூடாது தான், ஆனால் பேச வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனால தான் நான் பேசுகிறேன், உங்கள் மூலமாக பேசுகிறேன். கடைசியில் 8 பேர் தான் வந்தாங்க, 100 பேர் வரல. ஒரு நிறுவனராகிய நான் இந்த கட்சிக்கு 96,000 கிராமங்களுக்கு போனேன். 96,000, 46 ஆண்டு காலமாக. அப்படி விதையை போட்டு, ஒரு ஆலமரம்னு வச்சுக்கலாம், அதை விதையை போட்டு அது தண்ணி ஊற்றாம வேர்வையை ஊற்றி வளர்த்தேன். நான் தண்ணிக்கு பதிலாக வேர்வையை ஊற்றி வளர்த்தேன். எனக்கு பெரிய ஆலமரமாக ஆகிடுது. அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு கிளையை விட்டு கோடாலி செய்து அந்த கோடாலியினாலே அந்த மரத்தையே வெட்ட நினைக்கிறார். ஆக எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பகலாக தண்ணி வண்ணி இல்லாமல் காடுபாடு எல்லாத்தையும் சுற்றி அலைந்து நான் வளர்த்த அந்த கட்சியை இப்படி செய்வது, பொய்யா சொல்லுவது, பொய்யா பேசுவது, பணத்தை வைத்துக்கொண்டு பொறுப்பாளர்களை விலைக்கு வாங்குவது, சில பேர் அப்படி போய்விட்டார்கள். 3 எம்எல்ஏக்கள் அதே மாதிரி வரல.
கட்சி வளர்ச்சிக்காகவோ அல்லது கட்சியின் நலனுக்காகவோ நான் எதை சொன்னாலும் அன்புமணி கேட்பதில்லை. அன்புமணி மீது நான் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், நான் வளர்த்த கட்சியை நானே அழிப்பதோடு மட்டுமல்ல, கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவரையும் அதல பாதாளத்தில் தள்ளி விடுவார். அதனால்தான் அவரை செயல் தலைவர் என்று தலைவர் பதவியையும் ஏற்கனவே இருக்கிற நிறுவனர், நான் தான் நிறுவனரை ஆரம்பித்தேன். சுயம்பு ஒரே ஒரு தனி மனிதன் இந்த கட்சியை 46 ஆண்டு காலம், அதாவது கட்சி சங்கம் இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக ஆக்கியது நான் தான். இவருடைய பங்களிப்பு எதுவும் இல்லை. இவருக்கு நான் எந்த குறையும் வைக்கவில்லை. என் பிள்ளையாக பிறந்தார், வளர்ந்தார். மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் மான்ஃபோர்ட் ஏற்காடுல அவரை படிக்க வச்சோம். அதன் பிறகு அவரை 34 வயசுல 34 35 மத்திய அமைச்சர், கேபினட் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் அவரை ஆக்கணும். அதன் பிறகு ராஜ்யசபா மெம்பர் ஆக்கணும். எப்பவும் ராஜ்யசபா மெம்பர் ஆகிற கட்சியினுடைய தலைவராக ஆக்கணும். எல்லா பொறுப்புகளையும் கொடுத்தோம். அவருக்கு வயது 22 இருக்கும்போது நான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன். அப்போ அவருக்கு 22 வயசு இருக்கும். சரி, சரி. அதாவது காசு கொடுத்து கட்சிக்காரர்களை கடையில் பொருளை விலைக்கு வாங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நடந்தது. தருமபுரியில் ஓகேஎஸ்ன்னு சொல்லி ரொம்ப பாசத்தோடு அழைப்பேன். என் மேலே உயரே வச்சிருக்காரு. ஓகேஎஸ், ஓகே சுப்பிரமணியம் பேர். அவருக்கு வயசு 85 இருக்கும்.
அவர் என்னை பார்த்து இந்த கட்சி இப்படியெல்லாம் அழிவதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் தருமபுரியில் என்னை பார்க்கறதுக்கு வரார். அப்போ அதை தெரிஞ்சு தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வராட்டம் அவன் மூலமாக 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து, நீ போகாத, ஐயாவை போய் பார்க்காத. இது நடந்தது. எனக்கு பொய் சொல்ல வராது. அவர் என்ன பண்ணார், கோவம் வந்துடுது. ஓகேஎஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகேஎஸ்னா அங்கே தருமபுரியில் எல்லா மக்களுக்கும் தெரியும், எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். ஓகே சுப்பிரமணியம். அவர் என்ன பண்ணார், அவருக்கு ஆத்திரம் வந்து 5000 எம்எல்ஏ கொடுக்குறோம். அவருக்கு கோவம் வந்து அவர் பாக்கெட்டில் இருந்த ஒரு 5000 எடுத்து கொடுத்து, இந்த 10,000 நீயே வச்சுக்கோ, இந்த வேலைலாம் பண்ணாத, இந்த வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி விரட்டினார். இது ஒரு உதாரணம். என்னை பார்க்கக்கூடாதுன்றதுக்கு பணம் கொடுங்க. இது மாதிரி நிறைய வேலைகள். அது 5000 எடுத்து கொடுத்து அவர் பாக்கெட்டில் இருந்து எம்எல்ஏட்ட கொடுத்து ஓடிவிடு, இந்த மாதிரி என்கிட்ட வாங்க, என்கிட்ட வச்சுக்காத என்று சொல்லி அந்த பணத்தை அவர் முகத்தில் வீசி விரட்டி விட்டு என்னை வந்து பார்த்து விட்டு சென்றார். இந்த பணத்தில் என்னை வந்து பார்த்தார். எதுக்கு? இது ஒரு உதாரணம். இப்படி இப்போ என்னை வசப்படுறேன்னா சோஷியல் மீடியாவில், அவங்க வச்சுருந்த சோஷியல் மீடியாவில் கேவலமாக என்னை பற்றி எழுதுறது, இது பண்ணுறதெல்லாம் எல்லாம் காசு. எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைகள். நல்லா தான் அவங்கள வளர்த்தான். ஆனால் நான் சொல்கிறது இந்த பிள்ளை, அன்புமணி பிள்ளையை சொல்லலை. நான் சொல்கிறது இந்த கட்சியில் உள்ள பிள்ளைகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள், தம்பிகள், தங்கைகள், சிறுசுகள் எல்லாம் ஒரு சொன்ன 8 வயசு 5 வயசு குழந்தை கூட என்னை பார்த்தா ஐயாடுவாங்க பாசத்தோடு. 5 வயசு குழந்தைக்கு அப்படி அந்த குடும்பம் சொல்லி கொடுத்துருது. ஃபோட்டோவை காட்டி என்னை பார்க்கும்போது நேராக சொல்லுவாங்க, ஐயா. இந்த மாதிரி வேணால் ஒரு பாசத்தோடு, ஒரு குடும்ப பாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கட்சியை வளர்த்து வருகிறேன். அதில் பணத்தை கொடுத்து இப்போ ஒரு கூட்டம் போடுறது, ஊர்வலம் போகிறது, கிரேனில் மாலை போட்டுக்கிறோம். கட்சியில் 3-4 இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். மாலை போட்டக்கூடாது, மாலை போடக்கூடாது. ஏதாவது ஒரு குடும்ப இது போட்டுக்கலாம். ஒரு நாள் சும்மா போட்டு அப்படியே கழிச்சிடுவோம், அவ்வளோதான். மற்றபடி வெளியில் கட்சிக்காரர்கள் மாலை போடக்கூடாது. துண்டு பொன்னாடை, அதுதான் பொன்னாடைன்னு சொல்கிறாங்க. பொன்னாடையும் போடணும், எதுவும் போடணும். பொன்னாடை, அதுக்கு பதில் நம்ம புத்தகம் கொடுங்கன்னு சொல்லுவோம். புத்தகங்கள்லாம் அப்துல் கலாம் புஸ்தகமே வாங்கியிருந்தாங்க. சரி, அதையும் நிறுத்திட்டேன். அப்புறம் கடைசியில் பொன்னாடை போடக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தா கிரேன் மாலை போடுது. கிரேனில் மாலை போட்டுக்கிறாங்க. கிரேனில் ஆப்பிள் மாலை கிரேனில். இதெல்லாம் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்மளோட கட்சி கொள்கைக்கும் விரோதமாக அருவருப்பாக இருக்கிற செயல்கள். பின்னால் 100 காரு போகிறது, 50 காரு போகிறது, இப்படிலாம்
நான் 18, 19 ஒரே அம்பாசிடர் காரை வச்சுட்டு இந்த உலகத்தையே சுற்றி வந்தேன். உலகத்தைன்னா தமிழ்நாடு தான் சொல்லணும். இப்போ இப்போ ஒரு பார்த்தா இத்தனை கார் வரணும், அத்தனை இது பண்ணணும், எல்லாரும் 100 கார் வரணும், 50 கார் வரணும், 70 கார் வரணும், 200 கார் வரணும் அப்படின்ற மாதிரி கார் பவனி. இதெல்லாம் விட்டுட்டு வீடு வீடாக போய் கிராமமாக போய் மக்களை பார்க்கணும். அந்த வயசு எனக்கு இருந்ததுன்னு சொன்னால் நான் அதை தான் செய்வேன். என்னால் முடியலையே இப்போ அந்த மாதிரி வீடு வீடாக போய் கிராமமாக போய் தெரு தெருவாக போய் அப்போ அந்த காலத்தில் செய்த மாதிரி இப்போ என்னால் செய்ய முடியலன்னு வருது. அந்த தான் நீ செய் அப்படின்னு சொன்னோம். அதை விட்டுட்டு எனக்கு தான் அதிகாரம், நான் தலைவர், நீ செயல் தலைவராக இரு அப்படின்னு தான் செயல் தலைவரை கொடுத்துருக்குறோம் பொறுப்பு. சில பேர் நீங்கள் கேட்பீங்க, அன்புமணி அமைதியாக தான் இருக்கார், உங்களை பொது வழியில் உங்களை பற்றி எதுவுமே பேசுறது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இது ஒரு நாடகம்தான். ஊடகங்களில் பேட்டி தருவது வரை வலைதளத்தில் பேசுவது போன்றவற்றை 4 சுவற்றுக்குள் பேச வேண்டியதுதானே. புதுவெளியில் ஐயா பேசி அசிங்கப்படுத்துகிறார் என்று அழுது அன்புமணி அழுகிறார். அன்புமணி கட்சிக்காரர்கள் அனுதாபத்தை பெற துடித்து வருகிறார். பொதுவெளியில் வீட்டுக்குள்ளே பேச வேண்டியதை புதுவெளியில் பேசுகிறது. பொதுவெளியில் என்ன நான் பேசுகிறேன் இல்லை, பொதுவான சமாச்சாரம் என்ன பேச வேண்டியது இருக்குது சொல்லு. அதனால் நான் நடந்த சில சம்பவங்களை, மனக்குமுறல்களை, கட்டுக்கடக்காத மனக்குமுறல்களை அதை ஊடக நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் ஊடக நண்பர்களோடு அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு பெரிய மனச்சுமையை இறக்க வைத்தது போன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. ஆனால் நான் உருவாக்கிய சமூக ஊடக பேரவையை சேர்ந்தவர்களிடம் நான் உருவாக்கியதான் எல்லாமே நான் 34 அமைப்புகளை உருவாக்கினேன். நான் உருவாக்கி இந்த சமூக ஊடக பேரவை அவர்களிடம் பணம் கொடுத்து என்னை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ, எழுத முடியுமோ அதை விட மோசமாக எழுத வைத்துள்ளார், பேச வைத்துள்ளார் அன்புமணி. இதை என்னுடைய எதிரிகள் கூட இப்படி கேவலமான விமர்சனங்களை வைத்ததில்லை. அன்புமணி அமைதியாக இருந்து கொண்டு நல்லவர் போல நடித்து கொண்டு சமூக வலைதளங்களில் இதுவா சமூக வலைதளங்களில் அசிங்கமான வேலையை செய்து வருகிறார். எங்க போச்சா? ஆக போட்டி ஒரு பொதுக்குழு நாங்கள் 17ஆம் தேதி பொதுக்குழு வச்சிருக்கோம். அதுக்கு முன்னால் 9ஆம் தேதி போட்டி பொதுக்குழு என்று இப்படி கட்சியை இப்படி கட்சி ரெண்டா இருக்கிற மாதிரியான ஒரு பிரமையை அவரே ஏற்படுத்திக்கணும். கட்சி ரெண்டா கிடையாது, ஒன்னா தான் இருக்கு. நீங்களே பார்க்குறீங்கள, உள்ள நண்பர்களை நீங்கள் பார்க்குறீங்கள, இங்கே
கட்சி எங்கே இருக்குது? தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இங்கே வராங்க நீங்களே பாருங்க. தொடர்ந்து இங்கே 10 பேரா, குறைஞ்சது 10 பேராவது ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே வெளியில் இருக்கிறீங்க. எவ்வளோ பேர் வராங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என் குடும்பத்தை பற்றி நான் சொல்ல வேணும்னா சொல்லக்கூடாது தான். ஆனால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு படம் மாட்டு இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடும்ப படம். அதில் எவ்வளோ பேர்? 40 பேர். இன்னும் 10 பேர் 15 பேர் சேரல அதில். அந்த படம் எடுக்கும்போது அதன் பிறகுதான் இந்த மாதிரியான கொரோனா அது இது இதெல்லாம் வந்து, அப்போ 50 பேர் கொண்ட ஒரு குடும்பம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுருங்கி ஒரு 10 பேர். என் பெரிய மகள், சின்ன மகள், இந்த அளவுக்கு சுருங்கி போயிடுச்சு. இப்போ பொங்கல் விழாவும் அந்த மாதிரி சிறப்பாக கொண்டாட முடியல. ஏனென்றால் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளவே இந்த மாதிரி அது பணத்தை வைத்துக்கொண்டு விளையாட முடியுமா? பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்கலாம். ஆனால் ஏன் விஷயத்தில் பணம் 10 செய்யாது, 11 செய்யாது, 9 செய்யாது. எவ்வளோ நான் சொன்னேன். ஓகே, சுதாரணம் ஒருத்தர் சொன்னேன். அன்னைக்கு தருமபுரியிலேருந்து ஒரு 4 வேனில் என்னை பார்க்க வராங்க. 4 வேனில் வந்தவங்கள முதல்ல கொடுன்னா வராங்க. 2 வேன் வந்துடுது. இன்னும் 2 வேனுக்கு ஃபோன் பண்ணி வந்தவங்களுக்கு போகாதீங்க, அவங்க திருவண்ணாமலைக்கு வரைக்கும் வந்துட்டாங்க, போகாதீங்கன்னு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் இப்படி செய்த கட்சியை வளர்க்க முடியும்? என்னை தைலாபுரம் தோட்டத்தில் வந்து என்னை பார்க்கக்கூடாது, திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து, ஆனால் காசு கொடுத்தாலும் நம்ம இந்த பாட்டாளி சொந்தங்கள் யாரும் காசை வாங்க மாட்டாங்க, ஏமாறவும் மாட்டாங்க. இந்த ஏமாத்துகிற கூட்டத்துக்கு ஒரு சிலர் ஏமாறுவாங்க, பணத்துக்கு ஏமாறவங்க யாரும். இப்போ ஒரு கூட்டம் அவர் கூட சுற்றின்னு இருக்கு, ஒரு 5-6 பேர் சுற்றின்னு இருக்குது. என்னை திட்டுறது, வலைதளங்களில் ஊடகத்தில் திட்டுறது போகிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை மாதிரி பண்ணுறாங்க. ஆக அவங்கெல்லாம் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க. நான் பொறுப்புகளை உருவாக்கி கொடுத்து வளர்த்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை என்னை திட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்வது நீங்களே சொல்லுங்க. காசு கொடுத்தா செய்வோம் நிலைமைக்கு அந்த பிள்ளைகளை மாற்றி விட்டார். நான் அந்த பிள்ளைகளை எனக்கு எதிராக வலைதளங்களில் பேசுகின்ற பிள்ளைகள் மேலே எனக்கு கோபம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவதை காசு கொடுத்து இதை செய் என்று மிரட்டி பணிய வைத்திருக்கிறார். உதாரணமா இன்னொரு உதாரணம் சொல்றேன். எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் 4 தரம் இருந்தார் அவர் பொதுச் செயலாளராக. இங்கே தங்கிடுங்க, நிறைய வேலை இருக்கு, கட்சி வேலை இருக்குதுன்னு சொன்னேன். ஐயா, நான் தேனி, அவர் சொந்த மாவட்டம் தேனி மாவட்டம். நான் என்னுடைய வீட்டுக்கு போய் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தங்கிடுறேன்னார். ஐயா, நான் தங்குறேன், அந்த டோர் கொஞ்சம் பழுதாக இருக்குதுன்னார். நீங்கள் போய் திரும்புறதுக்குள்ளவே அதில் சரியாயிடும், இங்கே பின்னால் வயதலங்கத்தில்
அங்கதான் அவர் தங்குவார். அவருக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருக்கோம். போனவரை அங்க போனவரை என்னமோ மந்திரம் மாயம் அது இதுன்னு போட்டு எல்லாம் மந்திரம் மாயம் என்ன பணம்னா போட்டு அவர் அங்கேயே பிடிச்சி மதுரையில் அவர் அங்கேருந்து ஃப்ளைட்டு விமானத்தில் சென்னைக்கா டெல்லிக்கா அனுப்பி அவருக்கு ஒரு இன்னோவா காரு, அது ஏதோ 18 லட்சம் 17 லட்சம். நீங்கள் எல்லாம் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு அந்த படத்தை போட்டு அவரை நிற்க வச்சு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இப்படி இத்தனை வருஷமாக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இத்தனை வருஷமாக இருந்த வடிவேல் அவன் பொதுச் செயலாளர் 4 முறை அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி, 16 வருஷம் மேலே அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்த அவரையே அம்பாசிடர் கார் கொடுத்து, அந்த பழைய கார் கொடுத்ததே ஒரு புது காராக கொடுப்பாருலாம். ஒரு பழைய கார் 18 வருஷமா அது போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வலைதளங்கள்லாம் வந்திருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி அது ஒரு உதாரணம். இது ஒரு உதாரணம். இப்படி பாவம் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். அவரை அம்பாசிடர் கார் கொடுத்து பழச்சிட்டாங்க. பாவம் அவர் ஏமாந்துட்டார். என்னப்பா இன்னோவா இன்னோவா காரா? இன்னோவா கார் பழைய கார் வாங்கி கொடுத்தாங்க. புது காராவது வாங்கி கொடுத்த கூடாது அவருக்கு பாவம். இப்படி அதான் அவருக்கு பிறகு இப்போ முரளி சங்கர் என்ற ஒரு பட்டேல் இனத்தை சேர்ந்தவர் இப்போ போட்டிருக்கோம் பொதுச் செயலாளர் முரளி சங்கர். இதெல்லாம் நான் சொன்னது 2 உதாரணம். அதே மாதிரி இப்போ மற்றவங்களாம் அங்கே போய் அதை சொல்லுவாங்க. பஜகோவிந்தம் பாடும்போது எங்கே போகிற பண்டரிபுரம் போகிறோம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு மற்றவன் தட்டின்னு போவாங்க. பண்டரிபுரம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 8 வயசு இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் அது மாதிரி மார்கழி மாதத்தில் காலையில் குளிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் 5 மணிக்கு ஊரை சுற்றி வருவோம். எங்கே போகிறேன்னா பண்டரிபுரம் என்னமோ பாட்டு பாடுவாங்க. விட்டல்ல என்னமோ ஒரு பாட்டு ஞாபகம் வரல. அந்த மாதிரிலாம் அப்போ அது இப்போ நடக்குது. இப்போ இதே மாதிரி கட்சியில் நடக்குது. இது எந்த அளவுக்கு எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்குன்றத ஊடக நண்பர்களை உங்களுக்கு சொல்கிறேன். சரி நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு தயங்குறீங்க. விட அறிவுரை தான் சொல்றேன். என்னன்னா, இங்க வந்து உங்க முன்னால ஒருத்தர் சொன்னார், இந்த பிரச்சனை தேர்ந்துடும். என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய பழக்கருப்பையா அவர்களும் அது போன்ற மூத்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், கல்வியாளர்கள், ஊடக நண்பர்கள், இவங்கெல்லாம் அவருக்கு சொல்லியிருக்காங்க,
போய் நேராக காலில் விழு. பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்லாம் வச்சுட்டு காலில் விழுந்து, நீ என்ன சொன்னாலும் எனக்கு சொந்த செயல் தலைவர் பதவி இல்லைன்னா கூட ஒரு தொண்டனாக இருந்து நான் பணியாற்றுவேன், கட்சிக்கு பணியாற்றுவேன் அப்பா அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு அவர்களெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது சொன்ன பிறகு அவர்களிடம், அதாவது சமூகத்தில் மதிப்புள்ளவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், எனக்கு நண்பர்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆசை எதுவுமே இல்லை. இந்த கட்சிக்காரர்கள் அவர் கிடையாது. அவர்கள் இந்த கட்சி இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய இவர்களெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, நேராகவும் போய் சொல்லியிருக்காங்க, ஃபோன்லாம் பேசியிருக்காங்க, நேராக போய் பேசியிருக்காங்க. கடைசியில் ஒரு மிகப்பெரிய கல்விமான், எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், அவர் ஒரு பெரிய கல்வி ஸ்தாபனத்தை நடத்தி வர்றார். அவர் போய் பேசியிருக்கும்போது, நீ இதில் தலையிடாத, நீங்கள் இதில் தலையிடாதீங்க என்ற பதில். அவர் அதோட நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு பேசாமல் இருந்துட்டார். என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லை, என்னுடைய சம்பந்தி அன்புமணியுடைய மாமனார் கிருஷ்ணசாமி, மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு விழாவில் ஒரு குழந்தைக்கு ஓராண்டு முடிஞ்சது. ஏகே மூர்த்தியினுடைய பேரன், எனக்கு கொள்ளு பேரன். அதில் அவரும் வந்திருந்தார். என்னுடைய சம்பந்தி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி. நான், என்னுடைய பெரிய மகள் 3 பேரும் அந்த விழாவை சந்திக்கிறோம். அப்போ கிருஷ்ணசாமி சொல்கிறார், என் சம்பந்தி சொல்கிறார், அம்மா என் மகளை பார்த்து, பெரிய மகளை பார்த்து, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாரு அப்பா. என்னை பார்த்து சொல்கிறார், உன் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாரு, ஏதாவது செய்யக்கூடாதாம்மா அப்படின்ட்டு அவர்கிட்ட வருத்தத்தோடு என் மகன்கிட்ட சொல்கிறார். நான் சென்னை போகும்போது என் பெரிய மகள்கிட்ட சொன்னேன், ஏம்மா அப்படி சொன்னார், நாம் போய் பார்த்தேன், நடந்ததெல்லாம் நம்ம சொல்லலாமே, பொது வழியில் சொல்ல முடியாது, அதனால் அவர்கிட்ட போய் நாம் எல்லாம் சொல்லலாமே, நடந்ததெல்லாம் ஆதியோடந்தம்மா சொல்லலாமே அப்படின்னா. அப்போது என்னுடைய துணைவியார் சொல்கிறாங்க, வாங்க. இல்லை போய் தான் வருவோம்னுட்டு அப்புறம் நான் என் பெரிய மகளும் போய் அவர் வீட்டில் பார்த்து 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்ததெல்லாம் சொன்னோம். அவர் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வந்துட்டோம். அதன் பிறகு அவரிடமிருந்து ஒரு பதிலும் எங்களுக்கு இல்லை. நானும் தொலைபேசியில் பேசலை. அதனால் அவரையும் இப்படி என்று சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் அதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார். 2 பேரும் ஒன்றா இருக்கணும், ஒரே இதுவாக இருக்கணுன்ற அந்த எண்ணத்தில் அவர் ஆர்வம் காட்டினார். அதே மாதிரி கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் யார், விஷ்ணு பிரசாத், அவருக்கு நான் ஒரு தொலைபேசியில் பேசி, இதெல்லாம் பொது வழியில் நடந்தது, பொது வழியில் உங்களுக்கு சொன்னால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவரோட தொலைபேசியில் பேசி, கண்ணை வாமா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு மேலப்பட்ட நம்ம ஊர் வந்தவாசி பக்கத்தில் ஒரு திருவிழா இருக்குது, இதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு.
அதன் பிறகு அவரிடமிருந்து மரியாதைக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக கூட தொலைபேசியில் நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நான் வர முடியல, இல்லை உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒன்று ஒரு வாரத்தை கூட பேசலை. அப்போ அவரையும் இங்கே வராமல் தடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணம் இது மாதிரி நிறைய இருக்கு, அது சொல்லிட்டே போகலாம். அன்புமணிக்கு அறிவுரை சொல்ற என்ன அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது நான் முயலுக்கு 4 கால் இருக்கிறேன், 4 கால் தானே, 4 கால் தானே, அவர் 3 காலுங்கிறாரு. இதுதான் பிரச்சனை. முயலுக்கு 4 கால்னு சொல்லி ஏற்றுக்கினாருன்னா முடிஞ்சு போச்சு. அதான் மாம்பழம் சொன்னமா கொடுக்கல, இன்னும் இப்பெல்லாம் உடனே எடுத்து மாம்பழத்தை இப்போ விசேஷம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குன்னு அது அந்த நேரத்துக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் கொடுக்கல, இல்லை அதான் பொய்யான தகவல்கள், பொய்யான தகவல்கள். அதாவது பொதுவாக நான் இதை சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு பொய்யா பேசுறத சொல்லித்தான் ஆகணும். முதல்ல இருங்க. அதாவது அந்த காலத்தில் அன்றொரு காலத்தில் ஒரு கட்சி மேடையில் பேசும்போது ஒரு கட்சியை தாக்கி பேசும். அப்புறம் அந்த கட்சி அண்ட புலகுன்னுவாங்க, அந்த கட்சி அது ஆகாச புலகுன்னுவாங்க. அப்புறம் இன்னொரு கட்சி, 3வது கட்சி என்ன சொல்லுவாங்க, இது பவானி ஜமகாலத்தில் வடிகட்டிய பொய். அண்ட புழுகு ஆகாச புழுகு ஜமகாலத்தில் பவானி ஜமகாலத்தில் வடிகட்டிய பொய். இப்ப 4வது பையா பொய்ய வச்சுட்டு பேசிட்டு வர சொல்லுங்க. இந்த மாதிரி பேசினா அதான் மாம்பழம் வந்து சின்ன வந்துட்டு அது வந்துட்டு கட்சியினுடைய அங்கீகாரமும் போச்சு, சின்னமும் போச்சு. ஆனால் பொய்யான தகவல்களை சொல்லி சில பேருக்கு ஆசை காட்டும், நமக்கு சின்னம் வந்துடுது, அங்கீகாரம் கிடைச்சிடுது, அப்போ நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம், நம்ம எம்எல்ஏ ஆக்கிடுவார் சின்னையா அப்படின்ற மாதிரியான ஒரு நப்பாசையோட சில பேர் பாவம் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க, அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் நல்லவர்கள், அவர்களோட நம்பிக்கையை நாம் ஏன் கெடுக்கணும்? அவங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு ஆகட்டும், அது ஆவார்களோ ஆக மாட்டார்களோ சர்வேஸ்வரனுக்கு தான் தெரியும். அதாவது நல்ல கேள்வி. கட்சியில் நாட்டுமுத்து நாயக்கன் தேர்வு தேனாம்பேட்டையில், அந்நிய தேனாம்பேட்டையில் தான் அந்த காலத்தில் இருந்து அந்த அந்த அலுவலகத்தை சேலம் மாவட்ட கட்சி வாங்கி கொடுத்தது. சேலம் மாவட்ட கட்சி நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, அந்நிய தேனாம்பேட்டை அந்த கட்டடத்தை வாங்கி கொடுத்தது. அந்த கட்டடத்தை தான் சின்னப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அதில் ஏறி வந்தாங்க மேலே, அந்த ஆஃபீஸுக்கு மேலே. அப்புறம் அவர் வந்தாங்க, அப்புறம் அவர் வீட்டுக்கு போனேன். அது அந்த முதல்ல கூட்டணி சேரும்போது. அதனால் இப்போ எனக்கு தெரியாமே அந்த கட்சி அலுவலகத்தை அவர் வீட்டில் திலக் ஸ்ட்ரீட்டில் மாற்றிட்டு அதன் பிறகு ஏதோ ஒரு நாளைக்கு சொல்லான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சொன்னதாக ஞாபகம் இல்லை, அவர் வீட்டுக்கு மாற்றிட்டார். ஆனால் இப்போ
இந்த நாட்டுமுத்து நாயக்கன் தெரு அதை வந்து இப்போ தைலாவரம் தோட்டம் தான் எல்லாம். தைலாவரம் தோட்டம் தான் எல்லாமே. கட்சியாக இருந்தாலும் வேறு அமைப்புகள் எதாக இருந்தாலும் இந்த தைலாவரம் தான் அது முகவரி. அதனால் அதை மாற்றுவதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நாங்கள் தேர்தல் கமிஷனிடம் எழுதியிருக்கிறோம். இன்னும் முறையாக என்னென்ன சட்டப்படியும் நியாயப்படியும், தர்மம் சொல்லுவாங்க, அந்த நியாயப்படியும் சட்டப்படியும் எடுக்க வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். அதில் இப்போ நான் கடைசியாக சொல்லுவது, அன்புமணி நம்பி பொய்யா சொன்ன அவரை நம்பி சென்ற சில பேர், சில மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் திரும்பி என்னிடம் வர வேண்டும். நான் அப்படி வரும்பொழுது அவர்களை பாசத்தோடு அரவணைத்துக் கொள்வேன். இது ஏதோ ஆள் பிடிக்கிற வேலை இல்லை. என்கிட்ட அது காசு ஒரு பைசா கூட கிடையாது. என்கிட்ட காசு கொடுத்து உண்மையிலேயே என் மேல் பாசம் அன்பு இருந்தாங்க அவங்களாம் திரும்பி வந்து என்னை பார்த்தா அவர்கள் செய்த தவறுக்கு நான் தவறாக எடுத்துக்கொள்ளாமல், மன்னிப்பு கூட இல்லை, திரும்பி வந்துட்டாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். இன்று கலைஞரோட நினைவு நாள். கலைஞருக்கும் உங்களுக்கான நட்பு கொடுத்து. ஆமாங்க, அவர் எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர். எங்கள் 2 பேருக்குள்ள இருந்த உறவு அப்படிப்பட்ட உறவு. எதை சொன்னாலும் கொஞ்சம் யோசிப்பார். அப்புறம் சரி டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு செய்வார். செய்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். நீங்கள் ஜல்லிக்கட்டுகளை போட்டேன் தெரியுமா, நீங்கள் சொல்லவே இல்லையா முன்னால் அப்படின்னு. நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இது வரைக்கும் யாரும் வன்னியர் இல்லைன்னு சொன்னீங்களே, அதை போட்டேன்னுவார். இப்படி அந்த 20% தான் கொஞ்சம் குழப்பம். அதில் அவரை குழப்பியவர் ஒருத்தர், அது சொல்ல தேவையில்லை. இப்போ நான் 6 கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து அவர்கிட்ட கொடுத்தேன், கலைஞர்கிட்ட. பார்த்து அசந்து போயிட்டார்லாம். சரியாக ஒரு சரியாக தான் அந்த தஸ்தாவேஜனோடு தான் வந்திருக்கீங்க, புள்ளிவிவரத்தோடு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை உங்கள்கிட்ட ரொம்ப அப்படி தானே வர முடியும், வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கிண்டல் அடிச்சோம். அப்போ ஒரு நல்ல நண்பர். அவர் பேரில் எனக்கு எப்பொழுதும் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, மறைந்த பிறகும் சரி, மரியாதை உண்டு. அவருக்கு அந்த நினைவிடத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி நாங்கள் போட்ட இதை வாபஸ் வாங்க சொன்னோம். வாபஸ் வாங்கின பிறகு தான் அந்த இடம் கிடைச்சது, நினைவிடம். பாருங்க, இதை சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, அதாவது ஒரு தந்தையிடம் ஒட்டு கேட்பு கருவியை கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் இந்த சோஃபாவில் பொறுத்துறது, இது எந்த வகையிலும் நியாயம்? நான் தமிழ்நாட்டு மக்களை பொதுவாக கேட்குறேன், இது எந்த வகையிலும் நியாயம்? ஊடக நண்பர்களையும் கேட்குறேன். இல்லை, அது எப்படி அவர் தான், அதாவது
அவங்க தான் அதை செய்திருக்காங்கன்றது நிச்சயமாக தெரியும். ஆனால் அதுக்கு வேண்டிய காவல்துறையிட கொடுத்துருக்குறோம். அவங்களும் பார்த்தாங்க. காவல்துறை, எங்கள் கிளிநூர் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மையார் பார்த்தாங்க. அப்புறம் சைபர் கிரைம் அவங்ககிட்டையும் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் அது இல்லாமல் நாங்கள் ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியும் வச்சுருக்கோம். ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியை வச்சுருந்து அவங்களும் புலனாய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். அது விரைவில் இப்போ கூட முந்தா நாள் அந்த மோடம் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி கேட்டார்னு அதை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். மோடம் அங்கே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்படி அது ஒரு பக்கம். நீங்கள் சொல்லுங்கள், தந்தைக்கே ஒட்டு காக்கிற கழுவி வச்ச உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருப்பா? உன்னதான் கேட்கிறேன். அன்புமணி அவர்கள் மீது புகார் வச்சிருக்கீங்க. அதே போல நீதிமன்றத்தில் அதெல்லாம் நாங்கள் மாவட்ட செயலாளர் ஆனா கட்சி சார்பாக எல்லாம் அவசரப்பட்டு எதுவும் இந்த விஷயத்தில் செய்ய முடியாது தம்பி. அதெல்லாம் போக போக தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டு அடிக்கடி நான் சொல்றதை விடும். உங்ககிட்ட தான் பத்திரிகைகளை கூட தான் சொல்கிறேன், போக போக தெரியும்னு. அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண முடியாது. இது கண்ணே தம்பி, குழப்பத்துக்கு இடம் இல்லை, புரியுதா? அதனால் எல்லாம் அங்கே போய் எல்லாரும் திரும்பி வாங்க, நான் உங்களை மன்னிச்சு உங்களை ஏற்றுக்கிறேன். அதனால் அங்கே ஒன்றும் கட்சியே கிடையாது. சும்மா பணத்தை வச்சு கூட்டத்தை கூட்டுருவாங்க. இவ்வளோ ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு இதே வேலை. இவ்வளோ கார் வரணும், இவ்வளோ கூட்டத்தை கூட்டு வரணும். சரி, அதுக்கு என்ன செலவோ ஏற்றுக்கிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறாங்க. கூட்டணி பேசுவாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கட்சிகள் பேசுறாங்க, அவங்களும் குழிந்து போயிருக்கிறாங்க. இந்த கூட்டணின்றது இப்ப நாங்க நிர்வாக குழு போட்டோம். 19 பேர் வந்தாங்க. அப்புறம் அடுத்த செயற்குழு போட்டோம். அந்த ஓமந்தூர் பக்கத்தில் அந்த மண்டலத்துக்கு நீங்கள்லாம் வந்தீங்க. அது எவ்வளோ கூட்டம் இருந்தது? அது வந்த கூட்டத்தில் யாரும் சொன்னாங்க, பிரமிப்பாக பத்திரிகையாளர்களே சொன்னாங்க, 800 காருக்கு மேலே நின்றதுங்க அப்படின்னு. பத்திரிகையாளர் நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க. அவ்வளோ கூட்டம். அது செயற்குழு கூட்டம், அது தீர்மானங்கள் அதெல்லாம். இப்போ பொதுக்குழு இந்த மாதம் 17ஆம் தேதி பொதுக்குழு வச்சுருக்கோம். அந்த பொதுக்குழுவில் தான் எல்லாம் முடிவு பண்ணணும். என்ன முடிவுன்னு எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? இல்லை, பொதுக்குழுவில் அங்கே தீர்மானங்கள் என்ன தீர்மானங்கள் போட்டு என்ன அங்கே தான் முடிவு பண்ணுவோம், புரியுதா? அதனால் அதுக்கு முன்னால் உங்ககிட்ட எதுவும் என்ன செய்ய போகிறோன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால் 9ஆம் தேதி அவங்க ஒரு பொதுக்குழு போடுறாங்க. அது செல்லாது, அது மாதிரி போடக்கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். அழைப்பு விடுத்தா அவங்க நடத்துற பொதுக்குழுவுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அழைப்பு வந்தான்னு கேட்குறாங்க. இதுதான் இது கேளு.
என்னமோ சொல்லுவாங்க. சென்னை என்னமோ சொல்லுவாங்க, எல்லாரும் நக்கலா. அது சொல்றது, வெளியே சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு. நக்கலா. அது நக்கல்ன்ற ஒரு வார்த்தை தமிழ்ல இல்லை, தமிழ்ல இல்லை. அது எந்த ஊர்ல வந்தது? இது நக்கல்ன்றது எந்த ஊர்ல இருந்து வந்தது? ஆந்திராவில் தான்.